வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் வேலை வந்து பார்த்தா மீண்டும் 2023ஆம் ஆண்டுல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க. எப்பயும் இந்த மார்ச் ஏப்ரல் மாசம் வந்து அறிவிப்பாங்க. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே அறிவிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3167 மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாபை பத்தி பார்க்க போறதுல ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண வேண்டவே வேண்டாம், இது போன்ற அனைத்து வந்து கிளியரா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க 10th என்ன மார்க், எந்த வருஷம் வந்து முடிச்சீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தில் வந்து அரசு வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எல்லாரும் கேள்வி பதில் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோ வெப்சைட்டே ஓப்பனே ஆக மாட்டேங்குது ப்ரோ, நேற்று ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், மொபைல ட்ரை பண்ணி பார்த்தேன் வரலன்னு கேட்டே இருந்தீங்க. மொபைலில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு நாள் முன்னாடி தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணனால கண்டிப்பாக வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் சிஸ்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணினா வருது. மொபைல் ஃபோன் அப்ளை பண்ண கொஞ்சம் பொறுமையாகவே அப்ளை பண்ணணும். 2 days கழிச்சு 3 days ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி ஏர்லி மார்னிங் இல்லை மிட் நைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக லிங்க் எல்லாம் ஓப்பன் ஆகுது. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்து தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிசி இல்லை லேப் வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டு, உங்களுக்கு ஈஸியாக நல்லா ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு அப்ளிகேஷன் எடிட் செய்யலாமா? தாராளமாக இந்த தடவை அப்ளிகேஷன் எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான டேட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுவும் தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக எடிட் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது பக்காவாக பார்த்து கொடுத்துக்கோங்க. எதுவும் மேஜர் மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எதுவும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணுற வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எத்தனை மார்க் எடுத்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும்? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் வந்து கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி. ப்ரோ நான் 480, நான் 400, நான் 492 எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? தாராளமாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான காரணம் என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து 490 மார்க் எடுத்திருக்கீங்க. இப்போ 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுனா கண்டிப்பா அந்த வேலைக்கு நான் போய் ஜாயின் பண்ணுவேன் போவேன் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க 490 மார்க் எடுத்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைச்சா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க அப்ளை பண்றதுனால அந்த வேலை வாய்ப்பு மற்றவங்களுக்கு கிடைக்காம போறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னு வந்து நீங்க 490 மார்க் எடுத்திருக்கீங்க, இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அப்ளை பண்றீங்க, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. பட் உங்களுக்கு நீங்க வேலைக்கு வந்து போக மாட்டேன்றீங்க, இல்ல வேலைக்கு போக பிடிக்கல, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டிஸ்கண்டினியூ பண்ணி போக பிடிக்குன்னு நினைச்சு நீ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அப்ளை பண்ணிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கிறீங்க. அதனால அந்த வேலை வாய்ப்பு வந்து வேற யாருக்காவது கிடைச்சிருக்கும், கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணாலும் கிடைக்காம போது வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது மெரிட் லிஸ்ட் வந்து வரிசை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. 6-7 மெரிட் லிஸ்ட் போனதால லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிடுறாங்க. ஒரு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி விட்டுறாங்க, கிடைச்சிருது. ஆனால் அவங்க வேலைக்கு வந்து போக மாட்டாங்க. இதுக்கு போய்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேற வேலை வாய்ப்புல இருக்கேன், எதுக்கு போய்கிட்டுன்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறாங்க. அதனால நீங்க கண்டிப்பா அந்த அப்ளை பண்றீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா போவேன் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. எவ்வளவு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இமெயிலுக்கு மெசேஜுக்கு ஓடிபி வரலன்னு சொல்றீங்க நிறைய பேர். அதுக்கு வந்து சர்வர் இஷ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஏன்னா ஒரே நேரம் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. மெயிலெல்லாம் ஸ்பேமில் போய் செக் பண்ணிக்கோங்க. மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வரும். மேக்ஸிமம் நைட் டைமும் காலையும் ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் செய்ய முடியும்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீ பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எத்தனை வேகன்சி இருக்கும் நீ செக் பண்ணிட்டு அதுல இருந்து 20 ப்ரிஃபரன்ஸ் தான் சூஸ் பண்ணி, மதுரையில் ஒரு 10, சென்னையில் ஒரு 2, காஞ்சிபுரத்து ஒரு 2, இந்த மாதிரி நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ ஏதாச்சும் ஒரு டிவிஷன் மட்டும் தான் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் மதுரை அப்படின்னா நான் மதுரை டிவிஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மதுரையில் ஒரு 100 வேகன்சி இருக்குன்னா நீங்க தாராளமாக 100 வேகன்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியும். 1, 2, 3 எது வந்து பக்கத்துல இருக்கு, இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தாராளமா அந்த மதுரை ஒரு டிவிஷன்ல எத்தனை வேகன்சி இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தாராளமா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியும் உங்களுக்கு. அதனால ஏதாச்சும் ஒரு டிவிஷன் சூஸ் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்க பெஸ்ட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுல வந்து எத்தனை வேகன்சி செக் பண்ணிட்டு அதுல ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க.
அடுத்து நான் பிசி கேட்டகரி, நான் பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி என்னோட கேட்டகரி லிஸ்ட்ல இல்லை ப்ரோன்னு சொல்லுவீங்க. இந்த கேட்டகரிலாம் வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓபிசி வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து மத்திய அரசனுடைய அஞ்சல் துறை அலுவலகம் தான் உங்களுக்கு. அதனால அவங்க எல்லாம் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ் கீழே தான் வருவீங்க. அதனால நீங்க வந்து ஓபிசி கீழே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே வந்து யூஆர்லயும் அப்ளை பண்ண, பட் யூஆர்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கன்செஷனோ ஃபீஸ் ரிலாக்ஸேஷனோ இல்லை ஒரு சில இந்த மார்க் அடிப்படையில் கொடுக்குற மார்க் எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு சில கன்செஷன் எதுவுமே கிடைக்காது. அதை செக் பண்ணி பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி கம்ப்ரஸ் பண்ண தெரியலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சேனல் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதற்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. யாரெல்லாம் அப்ளை செய்யலாம்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 490 495 மார்க்கோ வாங்கிட்டு இப்போ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வந்து காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மினிமம் குவாலிஃபிகேஷனே 10th தான். 10th மார்க்கை பேஸ் பண்ணி வேலை வாய்ப்பு. ஒரு சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 12,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்க டிகிரிலாம் முடிச்சுட்டு ஒரு 15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கேன், நல்லா சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கேன், நான் 492 மார்க் வந்து எடுத்திருக்கேன், நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்க போறேன், எனக்கு கிடைச்சாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னா தயவு செய்து நீங்க அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற மிஸ்டேக்னால அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க வரவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு, அவங்களோட வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுது. அதனால நீங்க வந்து கரெக்டான மார்க் எடுத்திருந்து உங்களுக்கு வேலைக்கு போற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா நான் வந்து அப்ளை பண்ண கிடைச்சிட்டு நான் போவேன் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்ல பாத்துக்கிட்டான்னு நினைக்கிறாங்க தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. இதனால நிறைய பேரோட வேலை வாய்ப்பு தட்டி போய்கிட்டே இருக்கு. இதனால 10th மட்டும் படிச்சுட்டு எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அதுக்கு மேல் படிக்க முடியாம இருப்பாங்க, அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நான் சொல்லுவேன். மற்றபடி நீங்க டிகிரி எல்லாம் படிச்சுட்டு யூஜி பிஜி படிச்சாலும் கூட அப்ளை பண்றீங்க, அந்த உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு பேசிக் லோ லெவல் ஜாப் தான். 10,000 12,000 சம்பளமும் நீங்க படிச்ச படிப்புக்கு கண்டிப்பா நல்ல வேலையை பார்க்கலாம். இது வந்து அந்த 10th கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற 10th கேட்டகரி ஆல்ரெடி படிச்சு கொஞ்சம் வேலை இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக்னால மற்றவங்களோட வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பா வந்து பாதிக்கப்படுற வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதான் நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட். கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மற்றும் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேற எதுவும் கருத்துக்கோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.